துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் 6 10ஆம் இடத்திற்கு போகிறார், 3 10ஆம் இடத்திற்கு போகிறார், உச்சத்தை அடைகிறார். 10ஆம் இடம் அவருக்கு கேந்திர வீடு என்கின்ற பல அமைப்புகளில் மேற்படிப்பு படிக்க முடியாமல் உதவிகள் இல்லாமல் இருந்தவங்க, பேரண்ட்ஸுக்கு சரியா இல்லைங்க, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இல்லை, நான் படித்து முடித்து வேலைக்கு போய் தானே தாப்பனாயும் தாயும் வீட்டையும் தூக்கி நிறுத்தணும், எனக்கே ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆள் இல்லையே என்கின்ற மாதிரியாக படிப்பை முடிக்க முடியாமல் இருந்தவங்க இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி வரப்போகிறது. சனி பயிற்சினாலே சகல அப்படியே நடுங்கும், எல்லா சர்வ அங்கமும் நடுங்கும்னுவாங்க. ஏன்னா சனினாலே ஏதாவது ஒரு கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். குரு பெயர்ச்சினா ஒரு ஆனந்த இனிய இன்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு நல்லவர் வராருன்னா நம்ம வீட்டை கிட்ட கழுவி தொடச்சி கிடச்சி வைப்போம். ஏதாவது மாமா வராரு, எப்போவுமே வரும்போது எதனா வாங்கிட்டு வருவார், அப்படி இப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அதே நேரத்தில் கண்டிப்பானவர், நம்மளை எப்போவுமே பிடிக்காதவர், எதிரி ஒருத்தர் வராருன்னு சொன்னால் எதிர்பார்ப்போடு இருப்போமா, வந்தால் மனுஷன் எப்படா கிளம்பி போவார்னு இருப்போம் இல்லையா. இதுதான் சனி பெயர்ச்சிக்கும் குரு பெயர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம். சனிப்பெயர்ச்சி ஒரு மாதிரியான கெடுதல்களை தந்துவிடுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது, குருப்பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷமாக அது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்பமாக எதிர்நோக்கக்கூடியது தாங்க இந்த குருப்பெயர்ச்சி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாறி இருக்கிறார். ஐயா 10ல் குரு பதவியை பறிப்பார். ஆமாங்க, பதவியை பறிப்பாருங்க. சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார். சூப்பரண்டாக இருக்கிறவர், செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறவர் அப்படியே அந்த பதவியை பறிச்சுட்டு மேனேஜர் ஆக்குவார். இது தாங்க உண்மை. இந்த 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படிங்கிறதுலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தாதுங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விளக்கங்கள் இருக்குது. இது வரைக்கும் 9ஆம் இடத்தில் இருந்தவர் இப்போது 10ஆம் இடத்திற்கு போகிறார், 6 10ஆம் இடத்திற்கு போகிறார், 3 10ஆம் இடத்திற்கு போகிறார், உச்சத்தை அடைகிறார். 10ஆம் இடம் அவருக்கு கேந்திர வீடு என்கின்ற பல அமைப்புகளின் அடிப்படையில் இதுவரைக்குமே ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. பிஹெச்டி முடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தவங்க, மேற்படிப்பு படிக்க முடியாமல் உதவிகள் இல்லாமல் இருந்தவங்க, பேரண்ட்ஸுக்கு சரியா இல்லைங்க, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இல்லை, நான் படித்து முடித்து வேலைக்கு போய் தானே தாப்பனாயும் தாயும் வீட்டையும் தூக்கி நிறுத்தணும், எனக்கே ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆள் இல்லையே என்கின்ற மாதிரியாக படிப்பை முடிக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே துளாராசிக்காரர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வியாபார பெருமக்கள் குறிப்பாக திரவ ரீதியிலான பொருட்கள், மஞ்சள் நிற பொருட்கள், ஒரு மாதிரியான ஏற்ற நீர் சார்ந்த துறைகள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டுங்க. இன்னொன்னையும் சொல்லணுங்க, சனி பயிற்சியை மட்டும் குரு பயிற்சியை மட்டும் வச்சு பலன் இல்லைங்க. 9 கிரகம் இருக்குல்ல, 9 கிரகத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை என்ன அறியாமலே கணிச்சு தான் நான் உங்களுக்கு பலன் சொல்லுவேன். 6ஆம் இடத்தில் இப்போது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் உங்களுடைய ராஜயோகாதிபதியான சனி பகவான் இருக்கிறார். அவர் இப்போது குருவின் பார்வையில் வர்றார். ஒரு வருஷம் அமோகமான நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எல்லா நிலைமைகள்லையும் படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபார பெருமக்கள், தொழிலாளர் பெருமக்கள், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அன்றாடம் உழைச்சி பிழைக்கிறேங்க, சின்ன சாலையோரம் ரோடோரம் ஒரு பெரிய சின்ன பெட்டி கடை வச்சுருக்கிறேன், சின்ன ஹோட்டல் வச்சுருக்கிறேன், இன்றைக்கி மீன் விற்றா தான், இன்றைக்கி காய்கறி விற்றா தான், இன்றைக்கி பூ விற்றா தான், இன்றைக்கி கோயிலுக்கு அதை பூ கட்டி கொடுத்தாத்தான்ற மாதிரியாக எளிய நிலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே அன்றாட வருமானத்தில் கூட டபுள் பங்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு, தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக இந்த 10ஆம் இடத்து குரு பயிற்சியின் மூலமாக 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு உச்சகுரு பார்க்க போகிறார் என்பதுன்ற அடிப்படையில் பெரிய அளவில் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. அப்படிலாம் பெருசாக கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. பெண்களுக்கு கொஞ்சம் ராஜயோக பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். பதவி உயர்வு பெண்களுக்கு கிடைக்கும். புதுசாக நல்ல வேலை கிடைக்கும். மூளையை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய அத்தனை வேலைகளிலும் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே பெரிய நற்பலன்கள் இப்போது உண்டு. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. வயதிற்கேற்றாற் போல தாங்க இருக்கும். 50-60 வயது கடந்தவர்களுக்கு உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தன்மை, நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கிறத பார்த்து நம்மளே பார்க்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த குரு பயிற்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில்
12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷமாயிடும். 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்சகுரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. ஆக மனிதர்கள் இப்போது சாதகமற்ற தன்மையினால் கெடுதல்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் உய்விக்க வந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வழிகாட்ட வந்த பெருமான் மாதிரி தான் இந்த குரு பகவானை நீங்கள் எடுத்துக்கணும். ஆக இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வைக்கிறதுக்கு தான் அந்த குரு பகவான் வருகிறார். குரு 5 இடங்களில் நல்லதுகளை செய்வார். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நல்லதுகளை செய்வார். அதற்கான ஒரு நேரடியான அர்த்தம் என்னென்னா 7 ராசி 12 ராசியில் 7 ராசிக்கு சாதகமற்ற தன்மைகளையும் 5 ராசிகளுக்கு அதி உன்னத தன்மைகளையும் நல்ல பலன்களையும் தரக்கூடியவர் அவர். அப்போ இந்த தடவை ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இவர் எந்த 5 ராசிகளுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த அமைப்பு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு. மிதுனம் நல்ல பலன்களை அடைய போகிறது. மீனத்திற்கு 5ஆம் இடத்திற்கு, அதாவது ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு ஐயோ பரவாயில்லப்பா, கொஞ்சம் பிரச்சனைகள் தீருகிறதே என்கின்ற மாதிரியாக ஒரு கஷ்டத்திலும் ஆறுதலை தரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர், குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே. 7ஆம் இடம் யாருக்காக வருகிறது? மகர ராசி. 7 வருஷமாக மகர ராசிக்காரங்க நல்லா இல்லை. 7.5 சனியில் போட்டு உங்களை அப்படியே முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா. இவங்க எல்லாருமே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக இழந்த கௌரவம், இழந்த பணம், இழந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அப்படியே திரும்ப பறித்து அப்படியே ஓரளவுக்கு அப்போ நானும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது. அடுத்ததாக 9ஆம் இடத்திற்கு விருச்சிக ராசிக்கு வருகிறார். விருச்சிக ராசிக்கையும் உச்சகுரு பார்க்க போகிறார். இதில் விருச்சிக ராசி ஒரு ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தா, உச்சமடைகின்ற குரு தன்னுடைய 1வது பார்வையாக முதலில் பார்க்க போது விருச்சிக ராசியைத்தான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருகிறார். 11ஆம் இடம் வெற்றி, லாபம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கும். வெற்றினா அதில் எல்லாமே அடங்கிடுதே. காதலில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, உடலில் ஆரோக்கியத்தில் வெற்றி, மனதில் வெற்றி, சந்தோஷத்தினுடைய மறுபதிப்பு தானே வெற்றி. வெற்றியால் விளைவது தானே சந்தோஷம். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷம், வெற்றி போன்ற அத்தனை அமைப்புகளையும் இப்போது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சினால் பெரிய மாற்றங்கள் இருக்குங்க. இன்னொரு ஸ்பெஷலே நீங்கள் குறிக்கணும். இது கடக வீட்டிற்கு வரக்கூடியவர் 13 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி. போன தடவை பார்த்தீங்கன்னா 3 ராசிக்கு அடுத்தடுத்து போய்கிட்டு வருவார். அதே அதிசார பயிற்சியாகவும் அது இருக்கும். 3 மாதம் மட்டும் அப்படியே உச்சனாக இருக்கக்கூடியவர் டக்குன்னு மறுபடியும் ஒரு 3 மாதம் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டிற்கு போய்விட்டு மறுபடியும் அப்படியே கடக வீட்டிற்கு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி என்பது இந்த வருடமும் நீடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஆனால் என்ன இருந்தாலும் குரு உச்சமடைந்தால் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவருக்குமே இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, அனைவருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உண்மையிலே எதிர்பார்க்கலாங்க. இன்னொரு ஸ்பெஷலு, சனியை வேற பார்க்க போகிறார் 1 வருஷம். மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை இப்போது பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் பரம்பொருளின் ஒரு ஆசீர்வாதமாக இந்த இனிய குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 மாறக்கூடிய இந்த குரு பயிற்சிங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்ற ராசிக்காரர்களும் பயன்பெறட்டும். ஐயா கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஜோதிட ரீதியாகவோ இல்ல ஜாதக ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.